ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு சின்ன வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம். நம்ம மார்க்கெட்டு எதிர்பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு கேப் அப்பு. பட் நான் 100-150 பாயிண்ட் தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கணக்கு போட்டேன். பிகாஸ் நேற்று ஏடிஆர் காமிச்ச விதங்கள்லாம் வெறும் பேங்க் ஐடி மட்டும்தான் இருந்தது, மற்ற செக்டார்ஸ் இல்லை. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த ஜிஎஸ்டியோட ஸ்லாப்ஸ் வந்து ரிவைஸ் பண்ண விஷயம்தான். ஸோ ஆட்டோ செக்டார்ஸ் எல்லாம் பறந்துருச்சு. அதுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய பேங்க்ஸ் அதனால தான் பறந்தது அப்படின்ற மாதிரி காரணம், வேறு எதுவும் இல்லை. இன்னியோட கேப் அப் வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு அப்பு. ஒரு ரீசன்ட் டேஸில் இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு அப்மூவ் இருந்தாலும் மார்க்கெட் வந்து செல்லிங் ப்ரெஷரில் கீழே வந்ததை நிறைய நாள் பார்க்க முடியும். இன்ஃபேக்ட் ரொம்ப கொடூரமெல்லாம் இருந்தது லாஸ்ட் ஒரு 2 வாரமாக, அதாவது கீழே விழுற விஷயம். பட் இன்றைக்கி மார்க்கெட் ஏறும்போது கொஞ்ச நேரம் கழித்து செல்லிங் இருந்தது. பட் அந்த செல்லிங் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து அகெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருந்தது. பெரிய செல்லிங் அப்படின்ற மாதிரிலாம் இல்லை. கேப் அப் ஆன அந்த கெயினில் தான் கொஞ்சம் ஷேடு அகெயின் வந்து பார்த்திங்கன்னா அதை ரீட்டைன் பண்ணி க்ளோசிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகி முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். பட் இந்த ஒரு அப்மூவே ஒரு நல்ல அப்மூவ் தான். பட் நம்ம டெலிகிராம் சேனலில் நான் போட்டிருந்தேன் என்ன அப்படின்னா, காலையிலே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே கால் செல்லர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஃப்ரைடே எடுக்கும்போது நிறைய செல்லர்ஸ் இருந்தாங்க, அவங்க ட்ராப் ஆவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொன்னேன். அதனால் ஸ்லைட்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கேப் அப் ஆனாலும் இறங்கலாம் அப்படின்ற ஒரு ஹிண்ட்டு கூட கொடுத்துருந்தேன். ஓகேங்களா, அந்த டெலிகிராம் சேனலில். சரி, ஸோ யாராவது வந்து சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. சின்ன சின்ன அப்டேட்ஸ் மேபி வந்து அதில் வந்து கொடுக்கலாம் அப்படின்றதுனால. இந்த மூவுக்கு அப்புறம் ப்ரீமியமில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்கா, அது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ப்ரீமியம் நல்லாவே அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு, சூப்பராக அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கால் சைடில் ப்ரீமியம் ஹெவியாக இருந்தது. பட் எண்ட் ஆஃப் இஓடியில் ப்ரீமியம் வந்து அட்ஜஸ்ட் ஆகிருக்கு. ஸோ இதோட மீனிங் என்ன அப்படின்னா, இந்த ஒரு அப்மூவ் இல்லைனா இந்த ஒரு ஃபியர் வந்து தணிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்தவரையும் தணிஞ்சிருச்சு அப்படின்றத இந்தியா விக்ஸும் கன்ஃபார்ம் பண்ணுது. ப்ரீமியமில் ஏற்பட்ட அந்த ஒரு பல்ஜும் வந்து எண்ட் ஆஃப் இஓடியில் இறங்கியிருக்கு. பட் அந்த எண்ட் ஆஃப் இஓடியில் நான் பார்த்த விஷயங்கள் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நிஃப்டிலையும் ஓரளவு ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. பிகாஸ் 280 ரூபாய்க்கு இருந்த ப்ரீமியம் இப்போ பார்த்தீங்கன்னா 212ன்னு சொல்லும்போது விச் இஸ் குட். ஸோ அந்த ப்ரீமியத்தை நாளைக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. சென்செக்ஸ் வந்து ஒரு 420 பாயிண்ட் வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணுது. ஸோ அதுக்கேற்ற வாலட்டிலிட்டி மார்க்கெட் வந்து இருக்கலாம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் மார்க்கெட் வந்து நாளைக்கு இருக்கவும் செய்யும். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இன்றைக்கியோடைய மூவ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஒரு கேப் அப் அப்படின்றதுனால நாளை எக்ஸ்பைரிக்கு கடந்து வந்த பாதையே சென்செக்ஸ் வந்து பார்க்க நேரிடலாம். எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேபி வந்து பார்த்திங்கன்னா இப்போது 81,300 கிட்டே இருக்குங்களா. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா 81,000 கூட வரலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து தோணிக்கிட்டு இருக்குது. ஒரு 50% வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. ஸோ பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கன்சாலிடேட் ஆகிடலாம். அண்ட் இந்த எண்ட் ஆஃப் இஓடியில் கிட்டத்தட்ட 136 ஸ்டாக் வந்து லாங் சைடில் இருக்குது, 42 ஸ்டாக் வந்து ஷார்ட்டில், 40 ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. எஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம எதிர்பார்த்த மாதிரியே லாங்கோட கை ஓங்கி இருக்குது, ரொம்ப ஹெவியாக ஓங்கி இருக்குது. பேங்க் நிஃப்டிலும் சரி அண்ட் மிட் கேப் நிஃப்டிலும் சரி ஷார்ட் கவர் வந்து நடந்திருக்கு. நிஃப்டியில் புதுசாகவே லாங் நிறைய வந்த மாதிரி தாங்க இருக்குது. ஓகேங்களா, ஏன் வந்து நிஃப்டியில் வந்து அதாவது சென்செக்ஸ் பெருசாக வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் இல்லை, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷனில் சொல்கிறேன். பட் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தளவு இல்லை. ஏன் அப்படின்னா வெள்ளிக்கிழமை மார்க்கெட் இல்லைன்னு தெரிஞ்சதும் வேலைக்கிழமை அந்த செல்லர்ஸோட ரைட்டர்ஸோட விஷயம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. அதனால் அந்த இம்பேக்ட் வந்து ரொம்ப அந்தளவு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அப்சைட் ஃபியர் வந்து இன்னையோட முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் மார்க்கெட்டு இன்னியோட ஐயை உடைக்கும் போது அந்த ஃபியர் இன்னும் கொஞ்சம் ஹெவி ஆகலாம், நாளைக்கு சொல்கிறேன். பட் அதர்வைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்சைட் ஃபியர் வந்து கொஞ்சம் கம்மியான மாதிரி தான் தெரியுது. சென்செக்ஸில் கிட்டத்தட்ட 608 ரூபாய்க்கு ஓப்பன் ஆன ஆப்ஷன் 420 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு. ஸோ 420 ரூபா அப்படின்றது நாளையோடைய ஸ்டாடல் ப்ரீமியம். ஸோ அதுக்கேற்ற மூவ் இருக்கலாம். ஓப்பனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அந்த ஓப்பனிங் எங்கே நடக்குது அதை பொறுத்து தான் வந்து விஷயங்கள் இருக்கும். ஒரு அரை மணி நேரம் விட்டுருங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் 2 சைடு வந்துருச்சு அப்படின்னா மார்க்கெட் பெருசாக போகாது, ஒரே இடத்துல மார்க்கெட் கன்சாலிடேட் ஆக வாய்ப்பு இருக்குது. சென்செக்ஸோட ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து பர்சன்டேஜ் பயப்படாதீங்க. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா புட்டெலாம் யாரும் எழுதலை. ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி வந்து எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது நேற்று கம்பேர் பண்ணும்போது இன்னையோட சேஞ்ச் நோய் வேறு எதுவும் கிடையாது. ஸோ ரொம்ப ஹெவியாக தான் இருக்குது. 81,500 கிட்டத்தட்ட 10 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. 81,500 கால் ஆப்ஷனில் கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் கான்ட்ராக்ட் இருக்குது. இஃப் ஐம் கரெக்ட் அப்படின்னா மார்க்கெட் வந்து மேலே கீழே ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ளே நாளைக்கு எக்ஸ்பைரி இருக்கலாம். ஸோ ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா, மேலே ஒரு 300 பாயிண்ட்லாம் உடச்சா மார்க்கெட் பயப்படுது, அதே மாதிரி கீழே ஒரு 300 பாயிண்ட் உடச்சா மார்க்கெட் பயப்படுது. பட் பார்க்கலாம், மார்க்கெட் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆனால் தான் கிளியராக ஒரு வியூ கிடைக்கும். அது வரைக்கும் இந்த ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து ட்ரேட் ஆகலாம். ஸோ எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி இது வரைக்கும் ஒரு மாதிரி ரொம்ப ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பெரிய க்ளூ எதுவும் பெருசாக இல்லை இது வரைக்கும், பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் கொஞ்சம் ரொம்ப ஸ்லைட்டாக மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக இறங்கக்கூட கூடும் நாளைக்கு அப்படின்ற ஒரு வியூ தான். ஸோ எஃப்ஐடி ஆக்டிவிட்டி கண்டிப்பாக பார்த்துடணும்.
நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7:30க்கு மேலே நான் ஒரு அப்டேட் கூட நான் டெலிகிராமில் போடுறேன், அதையும் பாருங்கள், ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி வந்து க்ரீனாக இருக்க வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். பிகாஸ் 300 பாயிண்ட்டுக்கு மேலே நிஃப்டி நவுந்திருக்கு அப்படின்றதுனால எக்ஸ்பெக்டிங் மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 கோடிக்கு மேலேயாவது கண்டிப்பாக நெட் பையராக வந்து எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் இருக்கலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்னியோட மூவ் ரொம்ப சாலிடாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் அப்படின்றது நம்புகிறேன். பட் பார்க்கலாம், டேட்டா வந்தால் ஒரு கிளியரான ஒரு ஐடியா கிடச்சிரும். எஸ்னே நம்ம போகிற கண்டென்ட் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக அந்த வீடியோ லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செக்லிஸ்ட்டில் மொதல் விஷயம் ஃப்ளாஷ் பாயிண்ட்டில் இந்தியா விக்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் இஓடி ஒரு மாதிரி வந்து நெகட்டிவே வந்துருச்சு, விச் இஸ் குட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். பிகாஸ் மார்க்கெட் ஏறும்போது அப்சைட் ஃபேர் வந்து பார்க்கப்பட்டது. பிகாஸ் கால் சைடில் ப்ரீமியம் டபுள் தான், ஓகேங்களா. ஏன் அப்படின்னா புட்டையும் செல் பண்ணலை, காலோட ப்ரீமியமும் ஓப்பனிங்கில் ஹெவி ஆகும்போது ஒன்றுமே பண்ண முடியாது செல்லர்ஸில். ஸோ அதனால தான் நான் அந்த வேர்டு கூட சொன்னேன். அதாவது பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எக்ஸ்பைரி நாளைக்கு கடந்து வந்த பாதை ஒன்றும் இல்லை, ஒரு 300 பாயிண்ட் மார்க்கெட் இறங்கினா கூட அந்த மேக்ஸ் பாயிண்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகிடும், ஓகேங்களா. ஏன்னா காலோட ப்ரீமியம் நேற்று ஆக்சுவலாக க்ளோசிங் 80,600-700 கிட்ட இருந்தது. அங்கே ப்ரீமியம்லாம் இன்றைக்கி காலையில் ஹைலாம் பார்த்தீங்கன்னா நேராக 1000க்கு மேலே போயிடுச்சு. அப்போ அந்த 1000 அப்படின்னு சொல்லும்போது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700-800 இருக்கும். நாளைக்கு ஒரு 300 பாயிண்ட் புஷ் பண்ணி இந்த மணியில் கம்மி பண்ணும்போது ஆக்சுவலாக அந்த வேல்யூ ரொம்பவே வந்து ரெடியூஸ் ஆகும். ஸோ இஃப் வந்து எனி செல்லர்ஸ் அங்கே ஸ்டக்காக இருந்தாங்கன்னா, ஓகேங்களா. ஸோ அதனால் அந்த செல்லர்ஸ் எல்லாம் வெளியே வரதுக்கு தேமே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து இறக்க பார்க்கலாம் அப்படின்றது தான், இறங்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது, சின்னதாக. ஸோ அப்படி பண்ணும்போது இந்த மணியில் இருக்க செல்லர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் வெளியே வருவாங்க. பிகாஸ் இன்றைக்கி நடந்தது கண்டிப்பாக அப்சல்யூட்டாக ட்ராப் அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் வந்து ஆட் பண்ணுறேன், வேறு எதுக்கும் இல்லை. நிஃப்டியோட ஸ்ட்ராடல் 221, சென்செக்ஸ்க்கு வந்து 420, ஸ்கியூ வந்து வால்டைல் தாங்க, மேலே கீழே 400 பாயிண்ட் உடையிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து வால்டைலாக இருக்கும் அப்படின்றது ஆப்ஷன் ஐவி ஸ்கியூ வந்து சொல்லுது. டெக்னிக்கல்ஸாக லாஸ்ட் 2 டேஸோட ஐஎன் லோஸை எடுத்துக்கங்க அண்ட் பிபி டைனமிக்கோட அந்த ரெசிஸ்டன்ஸ் அண்ட் சப்போர்ட்ஸ் கூட எடுத்துக்கங்க. மார்க்கெட் அதை பிரீச் பண்ணும்போது அந்த ஒரு சைடு வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகலாம். டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸில் ஃபியூச்சர்ஸ் விஷயம் பார்க்கும்போது ஒரு சூப்பரான ஒரு கேப் அப் தான், ஓகேங்களா. ஸோ என்ன நடந்திருக்கும் அப்படின்றத யூகிக்க முடியுது, ஓகேங்களா. ஸோ அந்த கேப் அப்னு சொல்லும்போது புதுசாக லாங் எடுக்கிறவங்க இருப்பாங்க, பழைய ஷார்ட் இருக்கவங்க கவர் பண்ணுறவங்க வேகமாக, ஏன்னா பிகாஸ் தே ஆர் இன் பெயின் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து அந்த ஷார்ட்டை எடுத்தாகணும். அந்த ஷார்ட்டு தான் மார்க்கெட்டை ரொம்ப நேரம் அந்த க்ரீன்லேயே மார்க்கெட் இருந்து வச்சுதுங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 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 லக்கி கெயின், ஓகேங்களா. லக்கி கெயின் சொல்லும்போது ஃபுல் டே வந்து த்ரூ அவுட் வந்து ஒரு 300+ மார்க்கெட் வந்து நிற்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை, ஓகேங்களா. ஸோ மார்க்கெட் நினச்சிருந்தது அப்படின்னா 300-350 பாயிண்ட் போயிட்டு வேகமாக 200 பாயிண்ட் கூட இறங்கிட்டு கூட ஏறி இருக்கலாம். பட் அது மார்க்கெட் பண்ணாமல் இருந்ததுனால இந்த கெயின் எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஒரு கெயின் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நிஃப்டி ஒரு 1.16% ஏறி இருக்குது, 1 லட்சம் கான்ட்ராக்ட் ஏறி இருக்குது. இந்த பாயிண்ட்டும் டிஃப்ரென்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பிசிஆர் அதே தான் இருக்குது, பிசிஆர் விட்டுடலாம். ஸோ ஃபியூச்சர்ஸ் பொறுத்தவரை ரொம்ப நல்லா இருக்குது. பேங்க் நிஃப்டியும் 0.6% ஏறி இருக்குது. கான்ட்ராக்ட் நல்லாவே ஷேடாக இருக்குது, ஷார்ட் கவர் நடந்திருக்கு. இந்த பாயிண்ட்லேயும் ரொம்ப அளவு பெரிய சேஞ்சஸ் இல்லை, பிசிஆர்லேயும் பெரிய சேஞ்சஸ் இல்லை. ஸோ கண்டிப்பாக நாளான்னைக்கு மார்க்கெட் கொஞ்சம் கன்சாலிடேஷன் ஆகிற பட்சத்தில் எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட் மேலே கூட போக வாய்ப்பு இருக்குங்க. பிகாஸ் பேங்க் நிஃப்டி இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணோம், ஐடி பெருசாக நீங்கள் சப்போர்ட் பண்ணல, அதெல்லாம் புஷ் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் மேலே இன்னும் கூட ஃபியூல் பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. எனக்கு தெரிஞ்சு இன்னும் கம்மிங் டேஸில் ஐடியும் பேங்க் ஸ்டாக்ஸும் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி லார்ஜ் கேப் இண்டெக்ஸாக இன்னும் கொஞ்சம் மேலே கொண்டு போகலாம். மிட் கேப்பு ஒரு 1.6% ஏறி இருக்குது, விச் இஸ் வெரி குட். 18,000 கான்ட்ராக்ட் வந்து ஷேடாக இருக்குது. எஸ் அஃப்கோர்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இதில் கண்டிப்பாக லாங்கும் இருக்கும், ஷார்ட் வெளியே வந்தவங்களும் இருப்பாங்க அப்படின்றதுனால இந்த ஒரு விஷயம் இருக்கும். இந்த பாயிண்ட் நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு, பிசிஆரும் சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ ப்ராடர் மார்க்கெட்டில் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இந்த விஷயம் பார்க்கணும். ஸோ குளோபலாக பார்க்கும்போது யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது. இன்றைக்கி ட்ரம்ப் ஜெலன்ஸ்கி மீட்டிங் இருக்குது, ஸோ அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. ஸோ இன்னையோட மூவ் பற்றி சொல்லணும்னா ஒரு பவர் பேக்டான மூவ் தான், நல்ல ஒரு மூவ், ஓகேங்களா. ஸோ ஆல்ரெடி நான் சொன்னது தான். ஸோ ஏன்னா எங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நினச்சிருந்தா மார்க்கெட் இறக்கி இந்த மணியில் செல்லர்ஸ் வெளியே வந்துட்டு அகெயின் ஒரு லாங் சைடில் பொசிஷன் க்ரியேட் பண்ண முடிஞ்சிருந்தாலும் பண்ணியிருக்கலாம். பட் இன்னையோட விஷயங்கள் என்ன அப்படின்னா மேக்ரோ விஷயமாக நியூஸ் நல்லா இருந்ததுனால ப்ராடர் மார்க்கெட்டில் எல்லா ஸ்டாக்கும் வந்து க்ரீனில் இருந்தது தான் இந்த ஒரு பயம். ஸோ இந்த மாதிரி பயம் தான் வேணும் ஒரு செக்டாருக்கு அப்படின்றது தவிர்த்து மொத்த செக்டாருக்கும் ஒரு நல்ல நியூஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் கவரை வந்து அது ட்ரிகர் பண்ணி தான் விடும், புது லாங்கும் வர வைக்கும். ஸோ சென்செக்ஸ் எக்ஸ்பைரி எப்படி இருக்கணும், ஸோ அதை சொன்னேன் பார்த்தீங்களா, கடந்து வந்தைய பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. காலோட ப்ரீமியம் ஹெவியாக இருக்குது, அட்ராக்டிவாக இருக்குது. ஸோ அதனால் ஸ்லைட்டாக டவுன் பண்ண கூட வாய்ப்பு இருக்குது, கன்சாலிடேஷன் ஆகவும் வாய்ப்பு இருக்குது
அப்படின்றது தான். ஸோ ஓப்பனிங் தான் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் மார்க்கெட் ஒரு மாதிரி கன்சாலிடேஷன் ஆக வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ விக்ஸ் பார்க்கும்போது நியூட்ரலாக தாங்க இருக்குது, பெருசாக வந்து க்ளூ இல்லை. அண்ட் ப்ரீமியம் பார்க்கும்போது கன்சாலிடேஷன் ஆகிற மாதிரி தான் இருக்குது. 400 ப்ரீமியத்தை வச்சு பெருசாக பண்ண முடியாது. பட் சின்ஸ் அது உடையும் போது மார்க்கெட் மேபி ஒன்றா ட்ரெண்ட் ஆகலாம். ஸ்கியூ பார்க்கும்போது அப்சைட் ஃபியர் வந்து கொஞ்சம் வந்து இருக்க தான் செய்யுது. இனியோட ஹைலாம் மார்க்கெட் உடையும் போது கண்டிப்பாக ஸ்கியூ வந்து சேஞ்ச் ஆகும், பயப்படும் அப்படின்றது விஷயம். ஃபியூச்சர்ஸ் பார்க்கும்போது நல்லா இருக்குங்க. பிசிஆர் பார்க்கும்போது ஓகேங்க, நல்லா இருக்குங்க. ஸோ அப்படின்ற விஷயம் தான் சொல்லணும். செக் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து ஆல்ரெடி அவைலபிளாக இருக்க டேட்டா தான். நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் உங்கள் ட்ரேட் எடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.